காலை வணக்கம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் இந்த பூவிதனில் தருபவரே, தினமும் பூவிதனில் தருபவரே. ஆமாங்க, குட்டி குரங்க பார்த்துருக்கீங்களா? அந்த குட்டி குரங்கு தன்னுடைய தாய் குரங்க டைட்டா உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு இருக்குங்க. தாய் குரங்கு சில நேரம் மரங்களுக்கு மேல தாவும், குதிக்கும். அந்த குட்டி குரங்குக்கு தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் தன்னுடைய தாயை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருப்பதனால அந்த குட்டி குரங்குக்கு ஒரு மன அமைதி கிடைக்குமா, அது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுமாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள்ல யோசிப்பது உண்டுல, ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம், வாழ்க்கையில ஒரு மன அமைதியே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லைன்னு அநேக நேரங்கள்ல நாம் வேதனைப்படுவதுண்டு. ஏசாயா 26:3 இப்படியாய் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையே முழுமையாய் நம்பி இருக்கிறேன்பான்னு அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுவோங்க. அவரையே நம்பி அவரையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க, பூரண சமாதானத்தோட. ஆமாங்க, உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவருடைய சமாதானத்தை, பூரண சமாதானத்தை, பெர்ஃபெக்ட் பீஸ் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாருங்க, நம்மை காத்து கொள்வார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லையே, ஒரு சமாதானமே இல்லையே, ஒரு மன அமைதியே இல்லையே என்று ஆண்டவரே அப்பா வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நான் உங்களை தான்ப்பா முழுமையா நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, சமாதானமற்று இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பூரண சமாதானத்தை, பெர்ஃபெக்ட் பீஸ் தந்து ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.